ஆன்மீக துளிகள். சிங்கம் மேல் ஒரு பவனி. புலி மேல் ஐயப்ப சுவாமி ஏறி வந்தது தெரியும். சிங்கம் மேல் ஏறி வந்த ஒருவரை பற்றி தெரியுமா? அதுவும் தனக்கு ஆசனம் தராமல் அவமதித்த மன்னரிடம், நீ அமர்ந்திருப்பது சிம்மாசனம் அல்ல, உண்மையான சிம்மாசனம் இதுதான் என்று சிம்மத்தின் மேல் ஏறி வந்து பேசியவர் அவர். அப்படிப்பட்டவர் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள். திருச்செந்தூர் அருகில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் என்ற ஊரில் சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாம சுந்தரி என்ற அம்மையாருக்கும் 1925ஆம் ஆண்டில் பிறந்தார் குமரகுருபரர். 5 வயது வரை அவருக்கு பேச்சு வரவில்லை. அவரது பெற்றோர்கள் திருச்செந்தூர் முருகனை வேண்டி அங்கேயே தவம் கிடந்து பிறகு முருகன் அருளால் இவருக்கு பேச்சு வந்தது. பார்வதி அன்னையிடம் ஞானப்பால் கொடுத்த திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்று பாடியது போல முருகன் அருளால் பேச்சு வந்ததும் பூமேவு செங்கமல புத்தேழும் தேரறிய என்று தொடங்கும் கந்தர்கலி வெண்பாவை பாடினார். அன்று 5 வயதில் தொடங்கிய அவரது இறை தொண்டும் தமிழ் தொண்டும் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், சிதம்பர மும்மணி கோவை, திருவாரூர் நான்மணி மாலை, காசி கலம்பகம், சகலகலாவல்லி மாலை உள்பட எண்ணற்ற பக்தி பாடல்களாய் தொடர்ந்தது. மதுரையில் அப்பொழுது அதை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் திருமலை நாயக்கர் முன்னிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழை அரங்கேற்றம் செய்தார். அப்போது அவரது பாடலை கேட்க மதுரை மீனாட்சி அம்மனே ஒரு சிறு பெண் பிள்ளை வடிவில் வந்தாளாம். அந்த சின்ன பெண் அரசரின் மடிமேல் அமர்ந்து குருபரரின் பாடலை முழுவதுமாக கேட்டு மகிழ்ந்தாளாம். அத்தோடு இல்லாமல் அரசரின் கழுத்தில் இருந்த முத்து மாலையை எடுத்து குமரகுருபரின் கழுத்தில் அணிவித்து மறைந்து போனாளாம். குமரகுருபரர் பின்பு தருமபுரம் மடத்திற்கு வந்து சைவ சித்தாந்த அமைப்பை பற்றி விரிவான ஆய்வு செய்து சைவ சமய தொண்டாற்றினார். அவரின் தொண்டை பாராட்டிய மடத்தின் தலைவர்கள் அவருக்கு தம்பிரான் என்ற பட்டத்தை வழங்கினார்கள். பின்பு தன் குருவின் ஆணைப்படி சைவ சமயத்தை பரப்ப காசிக்கு சென்றார். காசியில் ஒரு சைவ மடத்தை நிறுவ விரும்பி அதற்கு இடம் கேட்டு காசி மன்னனை அணுகினார். அப்பொழுது காசி மன்னனாய் இருந்தவன் தாராஷுகோ என்ற முகலாய அரசன். அவன் அரச சபைக்கு வந்த குமரகுருபரரை சரியாக வரவேற்கவில்லை. அவர் அமர ஆசனமும் தரவில்லை. அவரை நிற்க வைத்தே பேசினான். அத்துடன், நீங்கள் பேசுவது எதுவும் புரியவில்லை, எங்கள் ஹிந்துஸ்தானி மொழியில் பேசினால்தான் எங்களுக்கு புரியும் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டான். வருத்தமும் கோபமும் கொண்டு திரும்பிய குமரகுருபரர் கலைவாணியை துதித்து வேண்டினார். தனக்கு ஹிந்துஸ்தானி மொழி அறிவை நல்கும்படி அந்த சரஸ்வதி தேவியை துதித்து சகலகலாவல்லி மாலை என்ற பாடலை பாடினார். வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கும் அந்த கலைமகளை போற்றும் அந்த சகலகலாவல்லி மாலை 10 பாடல்களை கொண்டது. 10வது பாடலில், மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய், படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளிம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே என்று பாடி வெண்குடை கீழ் உள்ள மன்னரும் என் பாடல் கேட்டு பணியச் செய்வாய் தேவியே என்று வேண்டினார். அப்படி சகலகலாவல்லி மாலை பாடியதும் அவருக்கு கலைவாணியின் அருள் கிடைத்தது. அந்த ஒரே நாளிலேயே ஹிந்துஸ்தானி மொழியை பேசும் அறிவும் கிடைத்தது. அத்தோடு விட்டாரா, தனக்கு ஆசனம் தர மறுத்த மன்னருக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டுமல்லவா? அதனால் அம்பிகையை துதித்தார். சிறு பெண்ணாய் வந்து முத்துமாலை தந்த மீனாட்சி அல்லவா அந்த அம்பாள்? குமரகுருபரரின் வேண்டுதலை மறுப்பாளா? தன் வாகனமான சிங்கத்தை தந்தாள். அந்த சிங்கத்தின் மீது அமர்ந்து முகலாய மன்னரின் அரச சபைக்கு சென்றார் குமரகுருபரர். காண்போரெல்லாம் கண்டு நடுங்க கம்பீரமாக சிங்கத்தின் மீது அமர்ந்து வந்த குருபரரை பார்த்து மன்னனும் நடுங்கி போனான். அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அந்த அரச சபையிலே சைவ சமயத்தின் சிறப்புகளை ஹிந்துஸ்தானி மொழியிலேயே அழகாகவும் விளக்கமாகவும் சொன்னார். சைவ சித்தாந்த கொள்கைகளை பரப்ப காசியில் ஒரு மடம் நிறுவ வேண்டும், அதற்காக காசி கேதார்நாத் கோவிலில் இடம் வேண்டும் என்று கேட்டார். மன்னனும் சம்மதித்து இடம் தந்தான். குமரகுருபரரும் கேதார்நாத் கோவிலுக்கு சென்று அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த விஸ்வநாத லிங்கத்தை வெளிக்கொணர்ந்து நிறுவினார். கேதார்நாத் கோவிலை சிறப்பாக புதுப்பித்து காசி மடத்தையும் நிறுவினார். குமாரசாமி மடம் என பெயர் கொண்ட அந்த காசி மடம் இன்றும்
காசியில் சிறப்பாக ஆன்மீக தொண்டாற்றி வருகிறது. தம் கடைசி காலம் வரை காசியில் இருந்தே தொண்டாற்றி 1688ஆம் ஆண்டு தன் 63வது வயதில் இறைவனடி இணைந்தார் குமரகுருபரர். இப்படித்தான் சிங்கத்தின் மீது ஏறி வந்து காசியிலே ஒரு புதிய சகாப்தத்தையே ஆரம்பித்தார் ஸ்ரீ குமரகுருபரர். குமரகுருபரர் அளித்த சகலகலாவல்லி மாலை இன்றும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டுவோர் சரஸ்வதி தேவியை துதித்து பாட வேண்டிய சிறந்த பாடலாக உள்ளது. ஆன்மீக துளிகள். சிங்கம் மேல் ஒரு பவனி.